வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணக்கராசிரியர். தமிழ்நாட்டில் +1 மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளை மே 14ஆம் தேதி வெளியிட கல்வித்துறை உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கான ஒரு அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். 11th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ஆடிஷன் கேம்ப் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மார்க் அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா +1க்கான ரிசல்ட் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. எப்போவுமே நமக்கு 10th-க்கும் 11th-க்கும் ஒரே டேட்டில் தான் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது +1க்கான ரிசல்ட் மே 14 அப்படிங்கிற மாதிரி இப்போது ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு அப்டேட் கிடச்சிக்கான அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் காட்டுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் அந்த அப்டேட்டு. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் அரசு தேர்வுத்துறை மிக முக்கியமான அறிவிப்பு. TN 11th ரிசல்ட் 2025, 11th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் 2025 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் படித்த +1 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் மே 14 மதியம் 2:15 மணிக்கு வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் சொன்னதாக சொல்லி நமக்கு இப்போ ஊடக தளங்களில் இந்த மாதிரி ஒரு அப்டேட் தான் போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிவடைந்து மதிப்பெண் பதிவேற்றம் பணிகளும் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறது. அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகளை மே 14ஆம் தேதி மதியம் 2:15 இப்போ மார்னிங் 10th-க்கான ரிசல்ட் இருக்கும். ஸோ ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது தேர்வு எழுதிய மாணவர்களுடைய முடிவுகளை www.tnresultnic.in, www.dgtngovernment.in, https://result.in, digitallocker.government.in என்ற இணையதளத்தில் பதிவெண் மற்றும் பிறந்த தேதியினை பதிவு செய்து தெரிந்து கொள்ளலாம். பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது அளித்த செல்போன் எண்ணுக்கும் தேர்வு முடிவுகள் SMS மூலம் அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி அப்படி இல்லைனா 15ஆம் தேதி ரிசல்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ 14ஆம் தேதியே ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுக்கான தேர்வு முடிவுகளை மிக விரைவில் பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா ரொம்ப நாளாக ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாமல் இருக்கும்போது மாணவர்களுக்கு டிப்ரெஷனாக இருக்கும். அதனால் ரிசல்ட்டை சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண சொல்லி நிறைய தரப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 14ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ தொடர்ந்து 10th 11th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் நிறைய அப்டேட் பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் 11th ரிசல்ட் ரிலேட்டாக கொடுக்கக்கூடிய அப்டேட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். ஸோ 11th ரிசல்ட் அப்போ நான் லைவ் போடுவேன். அந்த லைவில் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் ரெடியாக வச்சுக்கோங்க. ரிசல்ட் பார்க்குறதுக்கான எப்படி பார்க்கணும்னு சொல்லி டெமோ வீடியோ அப்டேட் பண்ணுறேன். நன்றி.